கர்த்தர் நம்மோடு கூட பேச தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா 60:15. சத்தமா? ஆமா, எல்லாரும் வசனம் தெரிந்து கொள்ளுங்க. ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணார்? ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது இயேசுவை மையமாக வைத்து பார்த்தீங்கன்னாக்கா முழு விளக்கம் தெரியும். ஏன்னா இயேசு நம்மை போல மாற, நாம் அவரை போல மாற, அவர் நம்மை போல மாற. 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே பிதாவாகிய தேவன் கைவிட்டு விட்டார். இவர் பிதாவாகிய தேவனை கைவிட்டுட்டாங்க. உடனே அவர் எப்படி ஆயிட்டாரு? நெகிழப்பட்டதும் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். இயேசு அப்படித்தான் இருந்தார். கல்வாரி சிலுவையில் நெகிழப்பட்டுட்டார், கைவிடப்பட்டுட்டாரு. சீசர்கள் காட்டி கொடுத்துட்டாங்க. பிதாவாகிய தேவன் கைவிட்டுட்டாரு. அங்கே ரோமர்கள் யோதர்களும் இயேசுவை சிலுவையில் அறிகிறாங்க. நெகியப்பட்டு கைவிடப்பட்டு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறார். பிதாவாகிய தேவன் கைவிட்டாவே அடுத்த ஸ்டெப்பில் பாவத்தின் சம்பளம் மரணம் வரும். யாராக இருந்தாலும் சரி, அது இயேசுவாக இருந்தாலும் சரி, அது ஆதாமாக இருந்தாலும் சரி, ஜீவ விருட்சத்துக்கடியை விட்டுட்டாவே உடனே நன்மை தீமை அறியத்தக்க பிசாசு உள்ள புகுந்து பாவத்தை சாபத்தை கொடுத்து உன்னை நெகிழப்பட்டதோ கைவிடப்பட்டதோ ஒருவரும் கடந்து நடவாதவுமாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேடு அடைந்தான்னு சொல்லப்படுது. அவர் அந்த வழியில போகிற தலையை துலுக்கி அவளை தூசிக்கிறத பார்க்கணும். சிலுவை மரணத்தில் ஒரு என்ன படிக்க, அந்த தீர்வு சத்தமாக படிவா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். போதும். அப்போ இந்த 2 பாட்டு இருக்கு பாரு. நீ நெருங்கியப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய். அதான் மனித குலம். நீ நானாலாம் எப்படி இருக்க? ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவன் மகிழ்ச்சிட்டு போயிட்டு நெகிழப்பட்டதா பயங்கரமான நெருக்கடி, நெருக்கங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், நீ நெகிழப்பட்டு இருக்கிறாய். அடுத்து நீ கைவிடப்பட்டு இருக்கிறாய். அடுத்து ஒருவரும் கடந்து நடவாதமா இருக்கிறாய். 3 வார்த்தைகள் எல்லாமே அடங்கி போச்சு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டு போய் நெகிழப்பட்டிருக்காங்க, கைவிடப்பட்டிருக்கிறாங்க, ஒருவரும் கடந்து நடவாதமான நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உன்னை என்ன பண்றாரா? ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில அப்படித்தான் தான் முதல் பாட்டு. நீ நெகிழப்பட்டதோ கைவிடப்பட்டதோ ஒருவரும் கடந்து நடவாதமாயிட்டார். இயேசு கல்வாரி சிலுவை காட்சி பார்க்குறீங்களா இல்லையா? சில முள் முடி வைக்கிறாங்க, கரங்கால் ஆண்டி அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் சாபம், ஊர்பட்ட சாபம், உலகத்தில் எல்லாருடைய சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அவர் கைவிடப்பட்டு இருக்கிறாரு, நெகிழப்பட்டிருக்கிறாரு, ஒருவரும் கடந்து நடவாதமா இருக்கிறாரு. இயேசு பயப்படவில்லை. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் பயப்பட அது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது. இயேசு பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே நிறைய சொன்னார் சுவிசேஷத்தில். கட்சியில் அவரே நம்மள மாதிரி ஆகிட்டு அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா 3 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்போது அவருக்கு தெரியும். அவ்வளோ நெகிழப்பட்டு போய் கைவிடப்பட்டது ஒருவர் கடந்த நிர்வாகம் அந்த கேடடைந்த அந்த இயேசு கல்வாரி சிலுவையில் பயப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை, கவலைப்படவில்லை. மாறாக அந்த நிலையிலிருந்து அவர் என்ன, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன்றார். இயேசு சிலுவையில் அர்த்தம் தரித்திரமானார். 2 கை ஓட்டக்கை போட்டாங்க. ஓட்டக்கை என்னது? தரித்திரம்னு அர்த்தம். பேங்க்ல 100 ரூபாய் கூட பேலன்ஸ் இல்லை. ஏசுனார் கல்வாரி சிலுவையில். நமக்கு என்ன பண்ணுறோம்? பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இயேசு வீடு இல்லை, வாசல் இல்லை. கல்வாரி சிலுவையில் ஃபேக்ட், உண்மை, உண்மையாக அவர் சிலுவையில் எல்லாத்தையும் ஏற்றுட்டாரு. ஏன்னா நம்முடைய பாவெல்லாம் அவர் மேல் கொட்டப்பட்டது, நம்முடைய சாபெல்லாம் அவர் மேல் கொட்டப்பட்டது, நம்முடைய தரித்திரம்லாம் அவர் மேல் கொண்ட. உலகத்தில் 800 கோடி பேர் அப் டு டேட்டில் ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும்
எல்லாருடைய பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் இயேசு மீது கொட்டப்பட்ட போது அவர் நெருங்கப்பட்டுட்டாரு, கைவிடப்பட்டுட்டாரு, ஒரு கடமா நிவார்ந்தாரு. ஆனாலும் பயப்படவில்லை. அல்லேலூயா. அங்கதான் அந்த வார்த்தை, அந்த வசனம் தான் நமக்கு தேவை. நீ பயப்படாதே, ஏன்னா உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவராக இயேசு அவ்வளோ பெரிய சூழ்நிலையில பயப்படல, கவலைப்படல, சோதனை மாறாக அந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் என்ன பரிகாரமோ அதை தான் பேசிக்கிறாருங்க. பிதாவே இவர்கள் மன்னின்னு சொல்லி ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாருங்க. ஏன்னா அது கொடுத்தாக்கா 3ஆம் நாளில் நித்திய மாற்றுமை உயிர்த்தெதிர் வரும், வானத்தில் சகல அதிகாரம் வரும், ஏது போன எல்லாமே வரும் சொல்லி உனக்கு எனக்கு ஒரு மாதிரியை காட்டுறாரு. நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, ஏதாவது ஷாப் வந்துட்டா, ஏதாவது மரணம் வந்துட்டா, ஏதாவது கடன் தொல்லை வந்துட்டா என் தலையத்தே அவ்வளோதான் சொல்லி இந்த பரிகாரத்தை தேவனுக்கு தனக்கு செய்யறது விட்டுட்டு கவலையிலே முடிக்கிற பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மேலே நம்மளை அழிச்சு கொண்டு பாதாளத்தையும் கொண்டு போய் சேர்த்துறான். ஆனால் இயேசு சிலுவையில் பயப்படவில்லை. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ நெகியப்பட்டிருக்க, எப்படி நெகியப்பட்டிருந்தாலும் சரி, கல்வாசியில் எல்லாம் நெகியப்பட்டுட்டாரு, கைவிடப்பட்டுட்டாரு, சேஷர்கள்லாம் விட்டு ஓடிட்டாங்க, பிதாவாகி தேவங்க கைவிட்டுட்டாரு, ரோமர்கள் சிலுவையில் அறிகிறாங்க, நிர்கதியாக நிற்கிறார். உன்ன மாதிரி நெகியப்பட்டிருக்காரு, கைவிடப்பட்டிருக்கிறாரு, ஒரு கடந்து நடவாதமாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், அவருடைய நீதி அவரை தாங்கிட்டு, இயேசு ரத்தம் இருக்குது அவர்கிட்ட, இயேசு சரீரம் இருக்குது. பிதாவையே அவருடைய கையில் ஆவியை ஊற்றி ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் கொடுத்துரு அதே ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, முழு உலகத்தை கொடுத்தாரு. ஆனாலும் அடுத்த வருஷம் பாருங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். 3ஆம் நாளில் பசுத்தாய் வந்து சாவுக்கேவ சரீரத்தில் உயிரோடு இருந்தாரு. கல்லை பட்டுட்டு தேவதூதன் வந்து 3ஆம் நாள் வந்து உயிரோடு இருக்கிறாரு. வானவம் பூமி சகல ஆசுவாத ஐஸ்வர்யம் 3 நாளில் பாதுபடியில் வருது. உலகத்தில் எல்லா பேங்குகளுக்கு ஐஸ்வர்யம் இயேசுநாதனுக்கு 3ஆம் நாள் வந்து வந்தது. சொல்றாரு, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் இல்லையா 3 நாளைக்கு அப்புறம் சிலுவையில் சாபத்தில் பாவத்தில் நெகியப்பட்டு போய் ஒரு கடந்து நடவாதமா காரி துப்புனாங்க, கட்டாச்சி காரி துப்பி இரும்புலி குத்தி செம்புலி குத்தி பாவம் வந்தாக்கா, சாபம் வந்தா, மரணம் வந்தா, பிசாசு காரி துப்புறதோ, ஈட்டியால் அடிக்கிறதோ, சிரசில் முள்முடிக்கு சுட்டுறதோ இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஏசு உனக்கு எனக்கு ஒரு மாதிரி காட்டுறார். பயப்படாத மனுஷனே, மகனே மகளே, நீ நெகியப்பட்டிருக்கிறாயா, ஒரு கடந்த நடவாத நிலையில் இருக்கிறாயா? அப்புறம் வேற என்ன, கைவிடப்பட்டுட்டா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? யார் மேலும் கோவப்படாது, எரிச்சிருப்பா. நம்ம என்ன பண்ண, யாராவது கைவிட்டுட்டா, நம்மளை யாராவது விரோதமாக செயல்பட்டா உடனே நம்ம கோபம் கசப்பு தான் வருது. நம்ம சூழ்நிலை மாறவே மாறாது. ஆனால் இவர் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. பிதாவாகி தேவனே கைவிட்டுட்டாரு, யூதாசு காட்டி கொடுத்துட்டான். அங்கே எல்லாரும் சிலுவையில் காரியம் யார் மேலும் பகையை கசப்பு வைக்கல, எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவனையும் பரிமுற்றியவன் கொடுத்தாரு பாரு. அங்கே தான் மேட்ரு இருக்குது. அல்லேலூயா. யாரையும் வெறுக்கல, யாரையும் கசக்கல, ஜீவ ரத்தத்தை குத்துட்டாரு. 3 நாள் தான். ஆனாலும் நித்திய மாட்சிமையாயிட்டார் பாருங்க. 3 நாள்ல சகல வானமும் பரலோகம் பாதபடியில் வந்த 3 நாள்ல அந்த ஜீவ ரத்தம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள அந்த இயேசு சரி, இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. இயேசுவே உள்ளத்தில் வாரம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது, அந்த ஜீவ ரத்தம் எனக்குள்ளே இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நீ என்ன பண்ண, உன்னுடைய நெகியப்பட்ட சூழ்நிலையில், நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையில், ஒரு கடந்து நடவாதமாக இருக்கிற நிலையிலிருந்து நீயும் நித்திய மாட்சிமையாக தலைமுறை மகிழ்ச்சியாக உன்னை வைப்பார். மகிழ்ச்சி தலைமுறையாக வைப்பாரா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. மாம்சமானது ஒட்டுக்கு உதவாது, மாம்சிகமான அழிப்பு வேலை. கிறிஸ்துவை வெளிப்படுத்த போறேன். அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு வெளிப்படுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம், பாதாளம் வேதாளம் எல்லாமே நடுக்குது. ஜீவனை கொடுத்தாரு. பாதாளம் போன அங்கேயும் ஜீவன் தான் கூட, பாதாளம் ஜீவனை கொடுத்தார். இயேசு ஜீவன் பரலோகராஜ் வந்தா பாதாளம் ஒரு 3 நாள் கக்கிச்சு வெளியிட்டார் பாதாளத்திலிருந்து. இந்த இயேசு சரீரம், இயேசு அந்த ஜீவ விருஷத்துக்கு நீ பரலோக ராஜ்ய தேவனுக்கு உயிர் கொடுத்தா, இந்த பூமியிலுக்கு பாதாள ராஜ்யமே உன்னை கக்கிடும். பசுத்தாய் உன்னை ஊட்டப்படும், தேவதூதன் வருவாரு, கல்லை போட்டுவாரு, தடைகளை நீக்குவாரு. உன்னை நித்திய மாற்றமா வைக்காம போகவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக தான் வைப்பாரு. அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். நீ அங்கே முதல் பாட்டு படிக்க திருப்பி சத்தமா, ஏசாயா 60:15 சத்தமா அப்படி பார்த்தாலும் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இந்த 2 பாட்டில் முதல் பாட்டு தான் கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்து, 2வது பாட்டில் உயிர்த்தெழுதல் வானத்தில் சகல நித்திய மாட்சிமை இயேசு வந்தது.
அதுக்கு என்ன பண்ணாருன்னா இயேசு அவ்வளோ சாபத்தை அவ்வளோ பாவத்தை நமக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. ஆனால் அந்த மாடல் யாரும் கவனிக்க கிடையாது. எங்கே பார்த்தாலும் கவலை, எங்கே பார்த்தாலும் விருப்பம், சுயநீதி, சின்ன சின்ன பிரச்சனைகளை சோர்ந்து போகிறது, பயப்படுறது, கவலைப்படுறது, பிசாசு ரொம்ப சந்தோஷம். அவன் நம்மளை அழிக்கவும் கொல்லவும் வேண்டுகிறான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்றான். அந்த இயேசு ஜீவன்னா பரலோகிற நித்திய ஜீவன். அதை தேவனுக்கு கொடுக்குறாரு. தனக்குள்ள முள்ளுகள் குத்திட்டே இருக்கிறாரு. சூழ்நிலை மாறுது. தேவதூர் பசுத்தாவிலாம் வராங்க. ஏந்து கொண்டுதான் 3ஆம் நாளில் கொடுக்குறாங்க. இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜீவ மார்க்கத்தை முழு உலகம் போய் சொல்லி பிரசங்கம் பண்ணு சொல்லி போயிட்டார். அந்த சுவிசேஷம் நமக்கு வந்து இருக்குது. அந்த இயேசு போய் எனக்குள்ளே இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் எதை குறித்து நெகிழ்வுபட்டிருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கேன், ஒருவர் கடந்த நடவாத போல என்னோட சூழ்நிலை இருக்கேன், குடும்பத்தில் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்து இயேசு அந்த பாவத்துக்கு மரண ஆதாமின் பாவம் நன்மை தீமறியத்தக்க சாகவே சாவா இந்த பாவத்துக்கு மறு இயேசு ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த தேவ நீதி நம்மளை உயிர்த்ததில்லை. நான் பிதாவாகி தேவனுக்கு தீவிரமாக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகம் கொண்டு இயேசு கல்வாரியில் பாவத்துக்கு பரிகாரம் ஆதாம் தொடங்கி 2வது இயேசு பரலோகராஜ் கொடுத்து முடிந்ததுன்னு சொன்னார் பாருங்க. டெக்கலா ஸ்டார் கம்ப்ளீட் பர்ஃபெக்ட்லி அர்த்தமா கல்வாரியில் பிதாவே உலகையில் ஆவித்து ஜீவனை விட்டார். முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். என்ன முடிந்தது? பாவத்துக்கான பரிகாரம் பிதாவை கொடுத்தாச்சு. ஆதாம் 2வது இயேசு பரலோகராஜ் கொடுத்தாச்சு. முடிந்ததுன்னு சொன்னதான் பாருங்க. பசுத்தாய் வந்து சாவுக்கு எதுவாக செஞ்சு உயிர்ப்பித்த கொடுத்து தேவத்தை கண்ணப்பட்டு வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுத்தார். இப்போ ஆனாலும் அவர் நித்திய மாட்சிமையாகும், தலைமுறையாகும், பக்தியாகும், ராஜாதி ராஜாவா கத்தாதிக்கு அந்த சேனையில் கத்துறாங்க. இன்றைக்கு பரலோகத்தில் அவர் வீட்டிருக்கிறான்னு பார்க்குறோம். இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறது இருக்கார். அல்லேலூயா. இப்போ மத்திய மாதூக்காயோவாள் அவர் என்ன பண்ணாரு? எங்கே போனாலும் நீ நெகியப்பட்டதோ, நீ கைவிடப்பட்டதோ, ஒருவரும் கடந்து நடவாதமாக தான் இருக்கா. எங்கே பார்த்தா பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்க, லேகர் பிசாசு, 38 வியாதிசவங்களாம் நெகியப்பட்டதாக இருக்கிறாங்க. எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்திருக்கிறாங்க. நன்மை தீமறியத்தக்க கனியை பிடிச்சிக்கிட்டாலே சாகவே நெகிழ்பட்டுருக்காங்க. திமிர்வாதக்காரன், தேவன் பிசாசு எல்லாம் பாவத்தில் சாபத்தில் மறந்துருக்காங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ தேவனுக்கு தரம் கொடுக்க தெரியல. வாழ்க்கையெல்லாம் கவலைப்பட்டு சொல்லி சாபத்தில் பாவத்திலே இருக்கிறான். ஆனால் இயேசு ஓடி நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு என்ன கொடுக்குறான்? ஜீவனை தான் பரிகாரத்தை கொடுக்குறாரு. அதான் அவருடைய ஊழியமே. திருடம் கொண்டது அழிக்கிறது வந்து உன்னை நெகியப்பட்ட செய்யுது. உனக்கு கடந்து நடுவாதமாகப்பட்டது, கைவிடப்பட்டு ஒண்ணுமில்லாம பண்றது உன்னை பிசாசு. முக்கியமான சத்தியம். இயேசு ஓடி என்ன பண்ணார்? எல்லாம் எங்கே போனாலும் நெகியப்பட்டிருக்காங்க ஜனங்க. வியாதிகள், உடவர்கள், சவடர்கள் எல்லாம் இயேசு ஓடி போய் நல்ல மேய்ப்பட்ட நாடுகள் ஜீவனே கொடுக்குறான். இப்போ பிரிமா சொல்றான். லேகோன் பிசாசு பார்த்தாக்கா எப்படி அவனை என்ன சொல்லலாம்? 2000 பிசாசு நிர்வாணம் ஆகிட்டான். பிணங்கள் மத்தியிலே இருக்கிறான். இந்த வசனம் அவனுக்கு போதும். அவன் நெகியப்பட்டிருக்கிறான். அவனை எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இல்லை 2000 பிசாசு வீட்டில் வச்சிருக்க முடியுமா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒருவரும் கடந்து நடவாதமாக இருக்கான். யாரும் வழியாக போக முடியாது. ஒருவரும் கடந்து நடவாதமாக இருக்கிறான். கிட்ட நெருங்க முடியாது அவனை. அவ்வளோ பிசாசு வச்சு கட்சியில் பிணங்கள் மத்தியில் சுடுகாட்டில் போய் உட்காந்துட்டான். அந்த மனுஷனை இயேசு விடுதலையாக்குறார். சீசல் கொண்டு போறார். 12 சீசங்களை பாரு அந்த பிசாசு எப்படி தோத்தப்பார். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இப்போ என்னாச்சுனாக்கா அந்த லேகோன் பிசாசு மாதிரி இயேசு சிலுவையில் மாறிட்டாரு. சிலுவையில் இயேசு நிர்வாணமானா 2000 பிசாசு வந்துச்சு. உலகத்தில் 800 பேர் பிசாசு இயேசு சரீரத்தை இயேசு பாவத்தை வந்து இயேசு பயப்படல. ஆனால் அந்த லேகோன் பிசாசு வச்சு எல்லாரையும் சமைச்சு கிடக்குறான். பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்கு தெரியல அவனுக்கு. இன்னும் கூட சேர்த்து அதே கல்லர்லேயே அவன் அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஆனால் இயேசு போய் லேகோன் பிசாசு பிடித்தவனே, இன்னும் கொஞ்ச நாள் சிலுவைக்கு போகிற உன்னுடைய பிசாசுகளை, உன்னுடைய சாபங்களை, பாவங்களை நான் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளும் போது உன்ன மாதிரி நான் நிர்வாண காலமாகி எல்லாரும் நீ தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். அந்த லேகோன் பிசாசு பிடிச்சவன், 2வது பிசாசு பிடிச்சவன். அந்த மாதிரி நான் சிலுவையில் போய் எல்லாரும் என்னை காயப்படுத்த போகிறாங்க. நான் 3 நாளில் விடுதலை ஆகிடுவேன். நீ எத்தனையோ வருஷமா இந்த ஜீவ மார்க்கத்தை பாவத்துக்கு பரிகாரமான தெரியாதனால இங்கேயே பிசாசு பிடிச்சவனா இருக்கிறேன். பாவத்துக்கு பரிகாரம் ஜீவனத்தை நான் நித்திய ஜீவனார் பரலோக ராஜ்யமாக இருக்கிறேன். அதை கைவிட்ட பிதாவை கொடுக்கணும். உன் பாவம் பிதாவை பாய்ச்சி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாய்ச்சி. அதனால தான் பிசாசு உன் வாழ்க்கையில் வந்து நெகியப்பட்டது, கைவிடப்பட்டது, சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், அவமானத்தில் உன்னை வச்சுட்டு இருக்கிறான். ஏசு அந்த மனுஷனை பாத்திரமே நாடே நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அந்த லேகோன் பிசாசு பாவத்துக்காக தன் ஜீவனை தேவன் தன் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு பாருங்க. உடனே பாருங்க எல்லாம் 2000 பிசாசு கைவிட்டு பட்டி கூட சமுத்திரத்துக்கு போயிடுச்சு. பசுத்தாய் அவன் மேலே இறங்கிச்சு. சொஸ்த புத்தி அடைந்து பிணங்கள் மத்தியில் இருந்தவன் இயேசு பார்த்துட்டான் தான். கட்சியில் அவனை நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தரம் மகிழ்ச்சியாக மாட்டான். அவன் ஊழியக்காரனாகி தக்க போலிங்கிற பட்டது போய் இயேசு குறித்து கத்த தனக்கு இறங்கி பிரசவம் சுவிசேஷகன் ஆகிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னே நித்தியம் நெகியப்பட்டிருந்தான், கைவிடப்பட்டிருந்தான். இந்த ஒரு கடந்து நடவாதமாக இருந்த அந்த லேகோன் பிசாசு கொஞ்ச நேரத்தில் நித்திய மாட்சிமையாகும் இயேசு பிள்ளையாக மாற்றி அவனை ஒரு ஊழியக்காரனாக்கி
10 பட்டணங்களுக்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணவனா மாட்டிட்டு அவன் பரலோக ராஜ்யத்தையே அவன் ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி 38 வருஷம் வியாதியஸ்த பாவத்தினால சாபத்தினால 38 வருஷமா நெகியப்பட்டு இருக்கிறான். பெதஸ்தா குளத்துல எல்லாரும் கைவிட்டாங்க. அப்பா அம்மா மாமா மச்சான் எல்லாம் கைவிட்டாங்க. நீ கூட ஆதாமுக்கு பாவம் பெருக பெருக யாரும் கிட்ட நெருங்கப்பட்டாங்க. ஒருவரும் கடந்து நடுவாதமா யாருக்கிட்ட நெருங்க முடியல. அவ்வளோ நாட்டம் 38 வருஷமா நாத்தம் 38 வருஷம் வியாதி. நான் தெரியுமா நான் தெரியாதா? ஒருவரும் கடந்து நடவாதம் 38 வியாதி. ஏசு அந்த மனுஷன் சத்தியம் போனார். ஏன்னா பாவத்துக்கும் பரிகாரம் பண்ண தெரியல, ஜீவ மார்க்கம் அவனுக்கு தெரியல. பாவத்துக்கான பரிகாரம் ஏசு ஜீவ சரி ஜீவரத்தம். என் பாவம் தேவனை பார்த்து முழு உழைந்து அதான் பிசாசு 38 வருஷம் வியாதி கொடுத்துக்கிறான். பரிகாரம் ஏசு சரி ஏசு ரத்தம். அவனை போய் பார்த்து சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதெல்லாம் வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் லேகோ பிசாசு இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் போய் வீட்டில் வாசிக்க. சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் சொல்லி நல்ல மேய்ப்பத்தனா ஜீவ சர ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாங்க. உடனே பசுத்தாவி இறங்கினாரு. அசுத்தாவி ஓடி வியாதி பசுத்தாவி அவன் எழுந்து குதித்து நடந்தான். 30 நித்திய மாட்சிமை தலைவரை தவிர மகிழ்ச்சியாக வச்சுட்டார். இந்த மாதிரி சிலோட ஜனங்கள் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு நெகியப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கடந்து நடவாதமாக இருக்காங்க. யாரும் அந்த பெரிய கோட்டீஸ்வரன் படிக்கிற ஆதாமுக்குள்ள பிறந்தான்னா அவன் நெகியப்பட்டவன் தான், அவன் கைவிடப்பட்டவன் தான். ஒரு கடந்து நடுவாதமாக இருப்பான். கொள்ளை நோய் பிடிக்கும், ஆபத்து பிடிக்கும், நாசமோசம் பிடிக்கும், சாபம் பிடிக்கும், பிசாசு பிடிக்கும், அசுத்தாவி பிடிக்கும். அவன் கைவிடப்பட்டவனாக தான் இருப்பான். கட்சியில் நித்திய பாதாளத்தையும் போய் சேர்ந்துருவான். நீ ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். ஆதாமுக்குள் பிறந்தாவே என்னது? நீ நெகியப்பட்டிருக்கிறாய். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க நீ புஷிக்கும் நாளே ஓடி ஒளிகிறான். அங்கேயே ஆதாம் அவர் ஏதேன் தோட்டத்தில் ஓடி ஒளி பயப்படுறாங்க, நெகியப்படுறாங்க, கைவிடப்பட்டு பிதாங்க தேவசமுக்கு போயிடுச்சு. ஒரு கடனை அப்படியே துடிக்கிறாங்க. ஆதாம் மேவாளம் கட்சியில் தோட்டத்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நீ நெகியப்பட்டிருப்பாய், நீ கைவிடப்பட்டு இருப்பாய். ஒரு கடந்து நடவாதமாக உனக்கு பிள்ளைக்கிற பிள்ளைகள்லாம் அது வேலைக்கிற அந்த வசனம் நெகியப்பட்டிருப்பாங்க, கைவிடப்பட்டிருப்பாங்க. ஒரு கடனை உலகம் ஃபுல்லாக நோவா காலத்தில் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி உப்பும் என்ன பண்ணுறாங்க? ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லோரும் கைவிடப்பட்டு தான் இருக்கிறாங்க, நெகியப்பட்டு தான் இருக்க. ஒரு கடன் நட பிசாசு அவங்களெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட மக்களெல்லாம் வந்து பிசாசு ரொம்ப சந்தோஷம். ஓடி ஓடி பிசாசு நம்ம வியாதிகள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரம் பாதாளத்தை கொடுத்துக்கிறான். இப்படிப்பட்ட நீ ஆனாலும் நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைவர் மகிழ்ச்சியாக வைத்து ஒரு வழி வச்சுக்கிறான். அந்த வழி இயேசு தான். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஏவல்லமா? அதனால இயேசு நமக்கு இருக்கிறார். அந்த இயேசு சார் அந்த ஜீவ வச்சுட்டு ரெடியா இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கின்றானிலே நீ நன்மார்க்க துன்மாறு பாவத்தின் சம்பளம் மாறணும் பிடிச்சிக்கோ. நீ நெகியப்படுவாய், நீ கைவிடப்படுவாய். ஒருவர் கடந்த நிர்வாக நிலைக்கு உன்னை கொண்டு போய் விட்டுருவான் பிசாசு. தீவிரமா இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவ சர்ற ஜீவரத்தையே கொடுக்குறான். ஏதே தோட்டத்தில் ஆதாம் ஏவன் நல்லா குத்தி சொர்க்கத்தில் ஜீவமான ஜீவ சுவாத்து ஜீவாத்மாவை ஜீவிச்சு கடிக்குள்ளே இருக்கிறாங்க. நித்திய மாற்ற தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்கள பிசாசு வாவான்னு சொல்லி அந்த ஏவால நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சு அவங்கள நெகிய வச்சு தான் கைவிடப்பட்டுட்டாங்க. ஒரு கடன் நிர்வாகம் இப்போ இயேசு சுவிசேஷம் மத்திய மக்களுக்காக வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் எண்ணெடுத்துருவார்கள் வந்து சும்மா நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தி விஷயம் நித்திய ஜீவன் ஒன்று இருக்காரு. அந்த இயேசு சார் இயேசு சாமிட வாக்குத்தத்தில் புசிக்கணும். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து மூடுவனுக்கு வாழ்நாளாம் கொடுக்கணும். உடனே நீ நித்திய மாற்றுவ தலைவரை மகிழ்ச்சியாக வைப்பார். ஏந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். ஏந்து போன ரட்சிக்குவே மனுஷகுமார் வந்து இருக்கிறார். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க தீவிரப்படு. அமைதியா இருக்காது, சும்மா இருக்க, சோர்ந்து போகாதே, பயப்படாது, எதிர்காலத்துக்கு கலங்காதே, திகையாதே. பைபிளில் இயேசுக்கு தேவநாயகத்துக்கு எப்போ நிறைய பழப்படாதே, கலங்காது. ஏன்பா எப்படியா நான் கலங்காமல் இருக்க? உலகத்தில் சம்பளம்லாம் பார்த்து கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமோதெல்லாம் பார்த்து நான் இருக்கிறேன், நானே பாவ பரிகாரி. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு வாழ ஏனில் அவர் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த நெகியப்படுறது கைவிடப்படுறது ஒரு கடவுள் நெல் நீக்கிறது தான் இயேசு சரியேசு கொடுக்கவில்லை. ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடு, அந்த தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு மூணு உலகத்துக்கு வாழ்நாள செலுத்தி அதான் சிலுவையில் செய்துட்டே இருந்தாரு. 3 நாள்ல எழுந்து வந்தார் பார் ராஜா மாதிரி. அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிறார், பாவத்தை ஜெயிக்கிறார், பாதாளத்தை ஜெயிக்கிறார், தரித்திரத்தை ஜெயிக்கிறாரு. வானத்தில் சகல அதிகாரம் கொண்டு நித்திய மாட்சிமையா வைக்கிறாரு. நம்மளை போல மாறி அவர் 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் ஜெயித்து மேற்கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆசை பெற்றுக்கிறார். ஜெபம் பசுத்தாவே இந்த அருமையான நாளிலே கத்தாவே இந்த வார்த்தையை ஆடுவரை எங்களோடு கூட பேசுகிற கத்தாவே பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நெகியப்பட்டிருக்கீங்களா, கைவிடப்பட்டிருக்கீங்களா, ஒருவர் கடவாதீங்களா, அவங்க சொந்த பந்தெல்லாம் பாருங்க. இயேசு ஏற்று ஞானசான் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மேலெல்லாம் கை வைக்கலாம். அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆதாம் போல் தான் கட்ட பண்ணி
அண்ணன் தம்பிங்க மாமா மச்சான் எல்லாம் ஆதாம் வழியாக போய் சகல ஜாதி சகல கோத்திரம் சகல ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாப்பிரிக்கா தென்னம் எங்கே போனாலும் நெகிழ்ப்பட்டிருக்காங்க. ஜனங்க கைவிடப்பட்டிருக்காங்க. ஒரு கடவுள் நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனத்தை அவங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்த பாவ நிவர்த்தியா பசுத்தாய் ஊட்டப்பட இனி நாளில் ஈஸ்வருக்குள் பிழைத்திருக்காங்க. பவுல் சொன்னபடி கிறிஸ்துக்குள்ளே ஜீவ பரலோகராஜ் தேவனி ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசாரம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த பசுத்தாய் ஊற்றப்பட தரித்திரம் நீங்க சாபம் நீங்க கொடுமை அவமான வெக்க நீங்க மரணம் பாதாளம் நீங்க பசுத்தாய் ஊற்றப்பட நீ ஆனாலும் உன்னை நித்தியம் மாற்றுமையாகும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உதவி ஜெபம் பண்ணுவாங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சொத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்த ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் சொன்னீங்க. ஆண்டவரே சோத்திரம் அப்பா உங்க நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா பிரகாசமான எதிர்காலத்தை கட்டளையிடுகிறீர் அப்பா. சோத்திரம் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய மாட்சிமையாக வைக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம் எல்லா பலவீனங்களை எடுத்து போடுகிறீர் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவருக்கு இப்போ இருக்கிற ஆண்டவரே அந்த கொள்ளை நோய் ஒமிக்ரான்கா வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா எல்லாம் ஒமிக்ரான் வைரஸ் பாதாளத்தில் தள்ளுகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் இயேசு நாமத்தில் கர்த்தாவே சோத்திரிக்கிறதா எல்லா சத்துக்களும் சிதறடிக்கப்படுகிறதாவே நெய்யப்படுகிற காரியம் கைவிடப்படுகிற ஒரு கடவுள் நெய்யப்படுகிறார். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலக வாழ்களை வெளிப்படுத்துகிற தாவே கர்த்தராடு இந்த பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியம் செய்கிறதாவே இந்த பிள்ளைகளை கொண்டு ஆடுகிற அநேக ஆசீர்வாதம் வைத்து ஊழியத்தை செய்ய உதவி செய்யப்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். அன்புடைய ஜீவன் சபை சோழவரம் ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நெய்யப்பட்டு கைவிடப்பட்டு ஒரு கடவுளான ஜனங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. இந்த கிறிஸ்து ஜீவ வீசத்துக்கு அந்நியாக இருக்கிறார். அந்த தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆனாலும் உன்னை நித்தியம் மாற்றுவாகும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை வைத்து விடுவார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தங்களான பாலும் தேவன் தேவநீதி வீட்டில் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதை பரிகாரமாக செலுத்தாவிட்டால் நீ நெகிழப்பட்டிருப்பாய் கைவிடப்பட்டிருப்பாய் ஒரு கடவுள் நடுவாதமாக இருப்பாய். இப்படிப்பட்ட தப்பிக்கு தான் இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். என்னுடைய எல்லா போதும் சூழிய ஜீவன் வேதாகம சத்தியம் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்பில் செய்தி ஷேர் பண்ணிக்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 11/1/2022 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.